வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான தக்காளி தொக்கு ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 2 வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி. ஸ்டார்ட் பண்ணலாம். இது பண்ணுறதுக்கு நான் 5 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 1/2 கிலோ இருக்கும். இப்போ இது நல்லா கழுவிட்டு இதை கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பியூரியாக அரைச்சி எடுத்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்து செய்ய பாருங்கள். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, இது 2 நல்லா பொரியணும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்த உடனே ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தக்காளியை சேர்த்துடலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறம் நல்ல ஒரு கலர் கொடுக்கணுன்றதுக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். இது வேணான்னா நீங்கள் விட்டுடலாம். அப்புறம் மிளகாத்தூளோட காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சுட்டு மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். இடையில அப்பப்போ இந்த மாதிரி திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கணும். அப்போ தான் அடியில் பிடிக்காமல் இருக்கும். மறுபடியும் மூடி வச்சு இது ஒரு 5 நிமிஷம் அந்த தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வத்தி வரணும். அது வரைக்கும் இருக்கட்டும். இடையில மட்டும் அப்பப்போ திறந்து விட்டு கிண்டி விட்டுக்கணும். 5 நிமிஷம் ஆச்சு. திறந்து பார்க்கலாம். நல்லா திக் ஆயிடுச்சு பாருங்க. எண்ணெயெல்லாம் ஓரங்களில் கசிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போதான் வந்து இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ கடைசியில் வந்து நான் எக்ஸ்ட்ரா 1 டீஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். அந்த எண்ணெய் வாசனையோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரொம்ப சுவையான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணும்போதும் நல்லா ட்ரையாக இருக்கிற ஸ்பூனோ இல்லை கரண்டியோ யூஸ் பண்ணி அதை எடுத்து உடனே மூடி வச்சுருங்க. இது இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தயிர் சாதத்துக்கும் ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.